அன்னை தமிழ் கதைகள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். சமுதாய மாற்றத்தை மக்களுக்கு உணர்த்தும் பாரதியாரின் புதிய ஆத்திச்சூடி கதைகளில் இதுவரை உயிர் வருக்கத்திற்குரிய ஆத்திச்சூடி வரிகளை கதைகளுடன் விரிவாக பார்த்தோம். இப்போது அதன் தொடர்ச்சியாக ககர வர்க்கத்திற்குரிய ஆத்திச்சூடி வரிகளை கதையுடன் விரிவாக பார்ப்போம். அந்த வகையில் இன்று நாம் பார்க்கப் போகும் ஆத்திச்சூடி கதை கற்றது ஒழுகு, கற்றபடி நடந்து கொள்ள வேண்டும். இந்த உண்மையை உணர்த்தும் ஒரு மனம் கவர்ந்த வாழ்க்கை பாட கதையை இப்போது கேட்போமா? அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கதை சொல்லும் நாயகன் ஜீவா முகேஷ். இளம்பிறைபுரம் என்னும் கிராமத்தில் ரஞ்சித் என்ற சிறுவன் வாழ்ந்தான். அவன் பள்ளியில் நன்றாக படிப்பவன். ஆசிரியர்களின் பாராட்டை பெருமளவுக்கு புத்திசாலி. ஆனால் வீட்டிலும் வெளியிலும் அவன் கற்ற பாடங்களுக்கு நேர்மாறாகவே நடந்தான். நேர்மை பற்றி படிப்பான், ஆனால் பொய் பேசுவான். ஒழுக்கம் பற்றி படிப்பான், ஆனால் அதை பின்பற்ற மாட்டான். ஒரு நாள் ஆசிரியர் அவனை அழைத்து மெதுவாக கேட்டார். ரஞ்சித், நீ நிறைய கற்றிருக்கிறாய். ஆனால் அந்த கல்வி உன் வாழ்க்கையில் தெரிகிறதா? அந்த ஒரு கேள்வி ரஞ்சித் மனதை ஆழமாக தொட்டது. அன்று முதல் அவன் மாறினான். கற்றதை செயலில் கொண்டு வந்தான். நேர்மையாக நடந்தான், பெரியவர்களை மதித்தான், நல்ல ஒழுக்கத்தை வாழ்க்கை முறையாக மாற்றினான். இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம். கற்றதை மனப்பாடம் செய்வது மட்டும் கல்வி அல்ல. கற்றபடி நடந்து கொள்வதே உண்மையான கல்வி. படித்ததை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தினால் பாவமும் துன்பமும் நம்மை விட்டு விலகும். அடுத்த முறை இன்னொரு ஆச்சரியமான கதையுடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.